வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. பிரதமர் மோடிக்கு சால்வை பூங்கொத்து கொடுத்ததை தொடர்ந்து 10 நிமிடம் நடந்த சந்திப்பில் பல்வேறு கோரிக்கைகளை வழங்கினார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தமிழ்நாட்டில் நடக்கும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் மாநில வாழ்த்து பாடலான தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தால் உரிய தெளிவுரை வழங்குமாறு முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. சமீபத்தில் நடந்த பதவியேற்பு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் முதலில் பாடப்படும் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது விமர்சனத்திற்குள்ளான நிலையில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். AMCA எனப்படும் மேம்பட்ட போர் விமான வடிவமைப்பு மற்றும் CABS எனப்படும் வான்வெளி அமைப்பு மையத்தை தமிழகத்தில் அமைத்திடுக பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 58 மீனவர்களை விடுவிக்க இலங்கை அரசிடம் வலியுறுத்த பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட 266 படகுகளையும் திரும்ப ஒப்படைக்க அழுத்தம் கொடுக்கவும் வலியுறுத்தல். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது என ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வளத்துறை ஆணையத்திற்கு அறிவுறுத்துக பிரதமர் மோடியை சந்தித்த முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், தொழில் வழித்தடங்களுக்கு முன்னுரிமை அளித்து நிதி ஒதுக்கீடு செய்ய கோரிக்கை. கோவை, மதுரை, ஓசூர் ஆகிய முக்கிய நகரங்களில் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்குமாறு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டில் நிறுவ வேண்டும் என்றும் வலியுறுத்தல். அதிமுகவுக்குள் உட்கட்சி பூசல் நிலவி வந்த நிலையில் இருதரப்பினரும் சமரசம். சபாநாயகர் JCD பிரபாகரை இருதரப்பினரும் ஒன்றாக சந்தித்து தங்கள் மனுக்களை வாபஸ் பெற்றனர். கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை கோரி EPS அளித்த கடிதம் மற்றும் கொறடாவாக தன்னை நியமிக்க கோரி விஜயபாஸ்கர் அளித்த கடிதம் வாபஸ். அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் கொறடாவை நியமிக்க கோரி SP வேலுமணி அளித்த கடிதமும் திரும்ப பெறப்பட்டது. எங்களுக்குள் கருத்து வேறுபாடுதான் இருந்ததே தவிர பிளவு இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தகவல். தங்கள் கோரிக்கைகளை EPS பரிசீலனை செய்வார். அதிமுக இனிமேல் ஒன்றிணைந்து செயல்படும் என்றும் செய்தியாளர்களுக்கு பேட்டி. CV சண்முகம் எங்களுடன் தான் இருக்கிறார், அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவோம். சபாநாயகரிடம் கொடுத்த மனுவில் CV சண்முகத்தின் கையெழுத்து இருக்கிறதா என்ற கேள்விக்கு SP வேலுமணி பதில். எடப்பாடி பழனிசாமி, SP வேலுமணி தரப்பினர் தங்கள் மனுக்களை வாபஸ் பெற்ற நிலையில் அனைத்தையும் பரிசீலித்து வியாழக்கிழமை முடிவை அறிவிப்பேன் என சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. அதிமுகவுக்குள் நிலவும் பிரச்சினை பற்றி நான் எந்த கருத்துக்களையும் சொல்வதற்கு இல்லை என்றும் பேட்டி. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் EPS-ஐ சந்தித்து மன்னிப்பு கோரினார். அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்துடன் SP வேலுமணி உள்ளிட்டோர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. 1 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்படாத நிலையில் சோகத்துடன் திரும்பிய அதிமுகவினர். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுகவில் தொடரப்போவதில்லை என CV சண்முகம் திட்டவட்டம். EPS தலைமையில் இருந்தாலும் நாம் தனியாக உள்ளே இருந்து செயல்படலாம் என SP வேலுமணி வலியுறுத்தியும் எந்த முடிவில் இருந்தும் பின்வாங்க மாட்டேன் என CV சண்முகம் கூறியதாக தகவல்.
எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்க சி.வி. சண்முகம் மறுப்பு. செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் ஆவேசத்துடன் புறப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இணைவதற்கு மறுப்பு தெரிவித்த சி.வி. சண்முகம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல். இபிஎஸ்ஸின் பிடிவாதம் அதிமுகவுக்கு நல்லதல்ல என்றும், என்னோடு பயணிப்பவர்கள் பயணிக்கலாம், இல்லையில் அவரவர் விருப்பம் எனவும் நிர்வாகிகளிடையே சொன்னதாக தகவல். உடன்பிறப்புகள் இணையதளத்தில் இதுவரை 4,60,000 பேரிடம் கருத்துக்களை பெற்றுள்ளதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தகவல். உடன்பிறப்புகள் தளத்தில் எந்தவித தயக்கமும் இல்லாமல் மனதில் தோன்றும் கருத்துக்களை பதிவு செய்வது தனக்கு நேரடியாக வந்து சேரும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. இறை நம்பிக்கை, தியாகம் ஆகிய உயரிய விழுமியங்களை மனித குலத்திற்கு உணர்த்தும் புனித பெருநாள் பக்ரீத். இஸ்லாமிய மக்களுக்கு பக்ரீத் திருநாளையொட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. பக்ரீத் பெருநாளை முன்னிட்டு இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. இஸ்லாமிய சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளுக்காக தோளோடு தோள் நின்று போராடும் உணர்வு என்றென்றும் தொடரும் என்றும் எக்ஸ் பதிவு. நாளை பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர மற்ற இடங்களில் மாடுகள் வெட்டப்படுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை. கோவையில் பொது இடங்களில் மாடுகள் வெட்டப்படுவதை தடுக்க கோரி இந்து மக்கள் கட்சி நிர்வாகி தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட ஒரு செங்கல்லை கூட வைக்க முடியாது. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் திட்டவட்டம். தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட எஸ்ஐஆர் சட்ட ரீதியாக செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. பெயர் நீக்கம், சேர்த்தல் விதிகள் நடைமுறைக்கு முரணானவை அல்ல எனவும் நீதிபதிகள் கருத்து. காலியாக உள்ள அரசு பள்ளி ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். திமுக எம்பி ஆர் ராசாவை எதிர்த்தோ திமுகவை எதிர்த்தோ விமர்சனம் செய்ய தேவையில்லை, போராட்டம் நடத்த வேண்டாம். விசிக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு திருமாவளவன் வேண்டுகோள். குன்னம் பேருந்து நிலையம் அருகே திமுக விசிக கடுமையாக மோதிக்கொண்ட சம்பவம். இருதரப்பையும் சேர்ந்து 120 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை. தமிழ்நாட்டை பற்றி பேசுவதற்கு பாஜகவுக்கு அருகதை இல்லை என அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். தாவேக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக நயினார் நாகேந்திரன் விமர்சித்த நிலையில் தமிழக மக்களால் நிராகரிக்கப்பட்ட பாஜக சொல்லும் கருத்துக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பேட்டி. தூத்துக்குடி மாநகரில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்ததில் மரங்களோடு வேரோடு சாய்ந்து விழுந்ததில் இருசக்கர வாகனங்கள் சேதம். மின் கம்பத்திலும் மரங்கள் சாய்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. நாமக்கல் மாவட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் காரணமாக மதுக்கடைகள் மூடப்பட்ட நிலையில் தனியார் மதுபான கடையில் குவிந்த மது பிரியர்கள் காலை 11 மணிக்கே மது வாங்குவதற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்த நிலையில் சிலர் மது பாட்டில் கிடைக்காமல் ஏக்கத்துடன் வீடு திரும்பினர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் கைத்துப்பாக்கியுடன் தெரிந்த இளைஞர் கைது. கைதானவர்களிடமிருந்து 6 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை. திருவள்ளூரில் 13 வயது இரட்டை சகோதரிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெரியப்பா. போக்சோ சட்டத்தில் கைதான குற்றவாளிக்கு 39 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவு.
கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் அவரது மகளுக்கு சொந்தமான 12 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. 2018ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 1,72,00,000 ரூபாய் பண பரிமாற்றம் நடந்ததாக வழக்கு பதிவு செய்த நிலையில் நடவடிக்கை. கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் வீட்டில் சோதனை நடத்த வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளின் கார் கண்ணாடியை அடித்து நொறுக்கிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். காரை நாலா பக்கமும் சூழ்ந்து கொண்டு கற்களை கொண்டு தாக்கி கண்ணாடியை உடைத்து ரகளை. சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி பாடத்திட்டம் கட்டாயமாக்கப்பட்டதற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. மும்மொழி பாடத்திட்டத்திற்கு எதிரான மனுக்கள் மீது மத்திய அரசு பதில் அளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். கடும் வெயில் காணப்படும் பகல் நேரங்களில் வீடுகளை விட்டு வெளியே வருவதை தவிருங்கள். நாட்டின் பல மாநிலங்களில் வெப்ப அலை வீசுவதால் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள்.